ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு எம்மியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி பூண்டு ப்ளஸ் வந்து இல்லை பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு ஒன்றா சேர்த்து போட்டு நான் அரைச்சிருக்கேன். ஸோ எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணுன்றதுக்காக நான் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் குக் பண்ணிக்கிட்டேன். இது ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகணும் வெங்காயம். ஸோ ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதக்கினா கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டேன். மீதி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுட்டு கொஞ்சம் மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மட்டன் வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கிட்டு இதுக்கு மசாலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். ஏன் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூன் தான் அது. ஸோ அது வெறும் மிளகாத்தூள், சரிங்களா. இது மசாலா எதுவுமே இல்லை, அதுக்குள்ளே கலந்த மிளகாத்தூள் கிடையாது இது. ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கிட்டேன். ஏன்னா 2 ஸ்பூனே போதும், ஏன்னா வந்து இது கிரேவி கிடையாது, இது வந்து மட்டன் குழம்பு. ஸோ அது 2 ஸ்பூன் போதும். ஸோ இது எண்ணெயில் போட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி கொஞ்சம் அப்படி குக் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 2 பத தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா. 2 பத தேங்காய் வந்து நல்லா வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு இது தண்ணி ஊற்றாமல் இதிலே போட்டு அப்படியே உங்களுக்கு வந்து குக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து தண்ணி மிக்ஸி எல்லாம் வாஷ் பண்ணி ஊற்றி குழம்பு வந்து டைலூட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொத்தமல்லி ஃபைனலாக போட்டு குக்கரை போட்டு விசில் போட்டு உங்களுக்கு குக்கர் எப்படி 1 விசிலோ 2 விசிலோ நீங்கள் போட்டு விசில் போட்டு குழம்பு கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதான் மேடம், இதான் நான் வைக்கிற குழம்பு ஸ்டைல். நீங்களே எந்த மாதிரி குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட் த சேனல். அடுத்தடுத்த வீடியோவில் மறுபடியும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.